இணையதள பார்வையாளருக்கு முதற்கண் வணக்கங்கள். ஜெர்மனியில் 12/6/2026 தொடக்கம் புதிய கடுமையான அகதி சட்டம் நடைமுறைக்கு வர இருக்கின்றது. அதாவது இதுகால காலமும் ஜெர்மன் நாட்டு அகதி சட்டம் அமுலில் இருந்த வேளையில் தற்பொழுது 12/6/2026 ஐரோப்பிய அகதி சட்டம் நடைமுறைக்கு வர உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த ஐரோப்பிய அகதி சட்டத்தின் பிரகாரம் பல புதிய கடுமையான நடைமுறைகள் அமுலுக்கு வர உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக எல்லைகளில் வருகின்ற அகதிகள் எல்லை தடுப்பு போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் பொழுது அவர்கள் அந்த இடத்தில் வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொள்ள வேண்டும் என்றும், இதே வேளையில் இவ்வகையான அகதிகள் வேறு நாடுகளில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டிருந்தால் அது விரைவான முறையில் அந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய நடைமுறைகள் மேற்கொள்ள முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக அகதி விண்ணப்பம் மேற்கொள்கின்ற விடயமானது 3 கட்டமைப்பாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் முதல் தடவையாக அவர்களுடைய ஐடென்டிட்டி ஸ்டார்ட் அன்கோரிக்கைட் சொல்லப்படுகின்ற அவர்களது அடையாளம் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், பின்னர் சொல்லப்படுகின்ற இவர்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி ஆராய்வுக்கு உட்படுத்தப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இந்த கட்டமைப்பு நடவடிக்கைகள் முடிவடைந்த பிற்பாடு இவர்கள் அகதி விண்ணப்பம் மேற்கொள்ள முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதுவரை காலங்களும் ஜெர்மன் நாட்டில் ஒருவர் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு அகதியாக அங்கீகரிக்கப்படும் பொழுது அவர் குடும்பத்துடன் வந்தால் ஃபமிலியன் அசூலன்ஸ் சொல்லப்படுகின்ற குடும்ப அகதி அங்கீகார நடைமுறை அமுலிலிருந்து வந்திருக்கின்றது. இதே வேளையில் 12/6/2026 இந்த ஃபமிலியன் அசூலன்ஸ் சொல்லப்படுகின்ற குடும்பங்கள் அனைவருக்கும் அகதி அந்தஸ்து கொடுக்கின்ற நடைமுறையில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. புதிய மாற்றத்தின் பிரகாரம் தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொரு அகதிகளும் தங்களது சொந்த நாட்டில் பிரச்சனைகள் உள்ளது, உயிருக்கு ஆபத்து உள்ளது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க ஐரோப்பிய ஒன்றிய நாடு ஒன்றில் அன்றில் செங்கன் ஒப்பந்த நாடு ஒன்றில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு அகதியாக அங்கீகரிக்கப்பட்ட நபர் ஒருவர் பின்னர் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொள்ளப்படும் பொழுது இவர் எந்த நாட்டில் இருந்து வந்தார் என்பது உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் இவர்கள் சொல்லப்படுகின்ற அகதிகள் கூட்டாக வாழ்கின்ற நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும், இதே வேளையில் இவர்கள் இந்த நிலையத்தில் இருந்து வெளியே செல்ல இவர்களுக்கு பாரிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் புதிய ஐரோப்பிய அகதி சட்டத்தின் அடிப்படையில் 3வது நாடுகளுக்கு இந்த அகதிகளை திருப்பி அனுப்பக்கூடிய வகையில் புதிய சட்டத்தில் வழிகள் சமைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் 3வது நாடுகளில் வைத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டவர்களை விசாரணைக்கு உட்படுத்த முடியும் என்றும் இந்த புதிய ஐரோப்பிய அகதி சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. 12/6/2026 நடைமுறைக்கு வருகின்ற அகதி சட்டத்தில் அகதிகளுக்கு ஏற்பு உடையதாக ஒரு பதம் புகுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது அகதி ஒருவர் இந்த நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்ட பிற்பாடு இவர்கள் 3 மாதங்கள் கழிந்த பிற்பாடு வேலை செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இவர்களுடைய வேலை தராதரமானது என்று இந்த வேலை சம்பந்தமான அனுமதியை வழங்குகின்ற அலுவலகத்தினால் முடிவெடுக்கப்படும் பட்சத்தில் இவர்கள் வேலை செய்ய முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதுவரை காலங்களும் இந்த கால எல்லையானது 6 மாதங்களாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இது எவ்வாறாக இருந்தாலும் 12/6/2026 பிறகு இத்தாலி மற்றும் கிரேக்கம் போன்ற நாடுகள் கூட ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டவர்களை தாம் திருப்பி ஏற்பதற்கு தயார் நிலையில் உள்ளதாக ஏற்கனவே சம்மதத்தை தெரிவித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க அம்சமாகும்.